தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. மீண்டுமா ஒரு செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். இந்த வசனத்தை வச்சுக்கொண்டு என்ன அநியாயம் செய்தான, என்ன வேதத்துக்கு புறம்பா நடந்தான, வேதத்துக்கு புறம்பா ஊழியங்கள் செய்தான, காரியங்கள் செய்தான, வேதத்தை புரட்டினாலும் அதை நாங்க கேட்கக்கூடாது, அதை நாங்க சுட்டி காட்டக்கூடாது, அதை நாங்க விசாரிக்க கூடாது என்று இந்த வசனத்தை பிழையாக புரிந்து கொண்டு கதைக்கிற அநேகர் உண்டு. விசேஷமாக ஊழியக்காரங்க தான் அநேகம் தங்களுடைய குற்றங்கள், தங்களுடைய வேதத்தின் புரட்டல்கள், வேதத்தை மாத்துகிறது, தங்களுக்காக போதிக்கிறது, தங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்துகிறத மற்றவங்க கதைக்க கூடாது என்பதற்காக இந்த வசனத்தை காட்டுவாங்க. நாங்க யாராயிருந்தாலும் ஒருத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் செய்கிறதான எந்த காரியத்தையும் குறித்து கதைப்பதற்கு யாருக்கும் அருகதை, தகுதி, உரிமை கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறதான பலவீனங்கள் நிமித்தம் அவங்க செய்கிறதான பிழைகளை குறித்து. ஆனால் வேதம் என்று வரும்போது அது தெய்வம், தேவனுடைய வார்த்தை. அத புரட்டுவாங்க, ஏமாத்துவாங்க, வஞ்சிப்பாங்க, தங்களோட வயிற்றுக்காக போதிப்பாங்க, கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க என்று அநேக இடங்கள்ல வேதத்துல வசனங்கள் உண்டு. கவனமா இருங்கன்னு பேதுரு, பவுல், இயேசுவும் கூட எழுதியிருக்கிறாரு. மத்தேயு 24 அநேக கள்ள போதகர்கள் வருவார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இப்ப வேதம் தேவன் எங்களுடைய கரங்களை தந்திருக்கிறது. நாங்க அத சரியாக புரிந்து அதன்படி வாழுவதற்கு. அப்ப அந்த வேதத்தை ஒருவன் தந்த இஷ்டத்துக்கு, தந்த சுயத்துக்கு, தந்த லாபத்துக்கு புரட்டுவானாயிருந்தால், எந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் அதை கேட்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு. அது தேவன் தருகிறார். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்காக வைராக்கியம் காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் வேதத்தை புரட்டுகிறதை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். வேதத்தை தன்னுடைய லாபத்துக்காக போதிக்கிறத பார்த்து கொண்டிருக்க மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால். அப்ப இதுல சொல்லுகிற வசனத்தை வைத்து கொண்டு வேத புரட்டர்களை, கள்ள போதகர்களை, கள்ள அற்புதர்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை நாங்க கண்டு, அடையாளம் கண்டு மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களோட உரிமை. அப்படி செய்யும் போது நாங்க தேவனுக்காக வேலை செய்கிறோம், தேவனுக்காக வைராக்கியம் காட்டுகிறோம், தேவனுக்காக எழும்பி நிற்கிறோம், தேவனுக்காக பேசுகிறோம், தேவன் மேலுள்ள அந்த அன்பின் நிமித்தம் காரியங்களை நாங்க செய்யறோம். இதுக்கு இந்த 8:33க்கும் சம்பந்தம் கிடையாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக வேதத்துக்கு புறம்பான காரியங்கள், போதனைகள், கள்ளத்திற்கு கள்ள அற்புதங்கள் நடக்குமானால் எழுந்திருந்து கேட்க வேண்டிய என்கிற ஒவ்வொருத்தருடைய கடமை, உரிமை, அதிகாரம். தேவன் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.